இருக்கும். மனதில் பட்டதை உடனே பேசிவிடுவார். எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே விளக்கமாக திரைப்படம் போல் எடுத்து சொல்வது. இங்கே இப்படி நடந்துச்சு, அங்கே அப்படி நடந்துச்சு, இது இப்படி தான், அது அப்படி தான் அப்படிங்கும்போது திரைப்படம் போல் சொல்லுவார். முழு விளக்கமாக சொல்கிறது. ஒரு பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தால் வெற்றியோடு முடிப்பார். ஆனால் எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள தயங்குவார். ஜாதகர் தற்பெருமை கொண்டவராக இருப்பார். அடுத்ததாக தன் கொண்ட கொள்கையில் பிடிவாதமானவர். தான் கொண்ட கொள்கையில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார். நம்பர் 1 காரியவாதி அவர் தான். சரிங்களா? நம்பர் 1 காரியவாதி. அதெல்லாம் அவரை மாற்றவே முடியாது. நம்பர் 1 காரியவாதி. விளையாட்டில் ஆர்வமுடையவர். அசைவ உணவு பிரியர். நான்வெஜ் சாப்பிட்றதுல விருப்பம் இருக்கும். தான் உண்ணும் உணவு அசைவ உணவாக இருக்கும் பொழுது அதை புகழ்ந்து பிரபலப்படுத்தி பேசுவார். நாங்கள் அப்படி சாப்பிட்டோம், அப்படி சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டோம், அந்த மாதிரி சாப்பிட்டோம், இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு புகழ்ச்சியோடு அந்த உணவை பற்றி பேசுவார். அசைவ உணவை பற்றி பேசுவார். தந்தையிடம் கருத்து வேறுபாடு இருக்கும். சகோதர ஒற்றுமை இருக்காது. அவங்களுக்கு சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த சகோதரர்களிடம் ஒற்றுமை இருக்காது. குழந்தைகளால் பிரச்சனை இருக்கும். குழந்தைகள் திருமண வாழ்வில் பிரச்சனை ஏற்படும். இது போன்ற ஜாதகர்களுக்கு நண்பரே எதிரியாக மாறுவார்கள். மேசலக்கணக்காரங்களுக்கு எதிரி யாருன்னா நண்பர்களே எதிரியாக மாறுவாங்க. சரி, இது வரைக்கும் மேசலக்கணத்தோட முதல் பாவத்தை பார்த்தோம். இப்போ மேசலக்கணத்துக்கு 2ஆம் பாவ பலன்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்தலாம். சரிங்களா? அவர் பேச்சு சாமர்த்தியமாக பேசுவார். சாமர்த்தியமாக பேசக்கூடிய நபர். சாப்பிடும்போது கடித்து தின்னும் அந்த சிறு தீனிகளை இணைத்து சாப்பிடுவார். ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை நிறைய சாப்பிடுவார். சின்ன வயசில் சில பேருக்கு கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அவர் பணம் கொடுத்தா திரும்ப வராது. சீட்டு போடுற விஷயம்லாம் அவருக்கு ஆகாது. ஏதோ ஒரு வகையில் இந்த சீட்டு போடுவது இழப்பை கொடுக்கும். சின்ன வயதில் பண நெருக்கடியை சம்பாதிப்பாங்க. 38 வயசுக்கு மேல் அதிக பண வசதி அவரை தேடி வரும். வட்டி தொழில் செஞ்சார்னா நஷ்டம் அடைவார். வருமானத்தை சேமிப்பதில் சிரமம் இருக்கும். வருமானம் வரும், அதை சேமிக்கலான்னு பார்த்தா அந்த சேமிப்பில் சிரமம் இருக்கும். மனைவி வழியில் தொல்லைகள் அதிகம் உண்டு. வாழ்க்கை துணைக்கும் நோய் நொடி ஏதாவது இருக்கும். ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடிய நபர் தான்.